கிறிஸ்து தாவீதின் குமாரன். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். வேத பாரகர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு வியாக்கியானம் கூறுகிறவர்கள். யூத மார்க்கத்து சமுதாயத்தில் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தும் உள்ளது. ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் சத்துருக்களாக இருக்கிறார்கள். சதுசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை விளக்கி கூறுகிறார். அப்போது வேத பாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரம் கூறிய விதத்தை வேத பாரகரும் அங்கீகரிக்கிறார்கள். இவர்கள் இயேசுவுக்கு சத்துருக்களாக இருந்தாலும் அவர் சத்தியத்திற்கு வியாக்கியானம் கூறுவதையும் சத்தியத்தை விளக்கி கூறுவதையும் பாராட்டி பேசுகிறார்கள். விசுவாசிகளில் பலருக்கு பிறரை பாராட்டக்கூடிய சுபாவம் குறைந்தே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்ட வேத பாரகர் அதன் பின்பு அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தையும் அதிகாரத்தையும் உணர்ந்து அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறார்கள். ஆகையினால் அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் இந்த வேத பாரகரோ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் அவரிடத்தில் ஒரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேத வாக்கியங்கள் பலவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். கண்ணில்லாத குருடன் கூட இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அறிந்திருக்கிறான். தாவீது தானே மேசியாவை தன்னுடைய ஆண்டவர் என்று அழைக்கிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்று தாவீது மேசியாவை பற்றி குறிப்பிடும் போதும் அவரை ஆண்டவர் என்றே அழைக்கிறார். தாவீது மேசியாவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்து வேத பாரகரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். மேசியா தாவீதின் ஆண்டவர் என்றால் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்கலாமா என்பதே இயேசு கிறிஸ்துவின் கேள்வி. இந்த கேள்விக்கு வேத பாரகரால் சரியாக பதில் கூற முடியவில்லை. சத்திய வசனத்தில் அவர்களுக்கு தெளிவு இல்லாததினால் குழப்பமடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தேவனாகவும் மனுஷனாகவும் இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கும்போது தாவீதின் ஆண்டவராகவும் அவர் மனுஷனாக இருக்கும்போது தாவீதின் குமாரனாகவும் இருக்கிறார். வேத பாரகர் வேத அறிவிலே தேறினவர்களாக இருந்தாலும் அவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் பாவ வாழ்க்கைக்கு இழுத்துச் சென்று விடுவார்கள். அவர்கள் பாவத்தின் ஆவியினால் ஆளுகை செய்யப்படுவார்கள். இவர்கள் மூலமாக உபத்திரவம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருப்பது மத்தேயு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுக்கும் இவர்களை குறித்து நாம் மெய்யாகவே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வேத பாரகர்கள் தங்கள் இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள். தெரு வீதிகளில் நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரிய விரும்புகிறார்கள். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்திருக்கிறார்களோ அதுபோல தாங்களும் உயர்ந்த வஸ்திரம் தரித்து தங்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்து இருப்பது போல காண்பிக்கிறார்கள். இவர்கள் சந்தை வெளிகளில் நடக்கும்போது
அங்குள்ள ஜனங்கள் தங்களுக்கு வந்தனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்புகிறார்கள். மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பது இவர்களுடைய உள்ளத்தில் தோன்றியிருக்கும் பெருமையான எண்ணமாகும். இவர்கள் பேராசை பிடித்தவர்கள், மார்க்கத்தின் பெயரால் அநீதி செய்கிறவர்கள். தாங்கள் செய்யும் குற்றங்களை மூடி மறைப்பதற்கு வேத வாக்கியங்களை ஒரு மூடியைப் போல பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள். இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுவார்கள். வேதபாரகர் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து ஒரே வாக்கியத்தில் தீர்ப்பு வழங்கி விடுகிறார். இவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்து அநீதியான காரியங்களை செய்வதனால் இவர்களுக்கு இரட்டிப்பான ஆக்கினை உண்டாயிற்று.